அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். அப்படி நுழைந்தாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி 3 மற்றும் 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தைரியஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பதால் பல்வேறு வகையில காரிய தடைகள் நீங்கி பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உறுதியாக 9ஆம் இடத்தை விட்டு விலகுவதற்குள் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக 9ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகும். மற்றொரு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டம ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் நுழைந்து விட்டாருங்க. கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை. 2026 தான் துவங்குகிறது. எனவே இந்த வருடத்தில் இனி வரக்கூடிய அனைத்து மாதங்களிலும் யோகஸ்தனியினுடைய ஆளுமையும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பெரிய அளவிலான சிக்கல் நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. எனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே சனி பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சனி பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி உறுதியாகவே 7ஆம் இடத்திற்குள் நுழைந்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணிச்சுமை அதிகரிக்கலாம், அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானமாகிய 6க்கு மாறுகிறார் திருக்கணிதத்தின்படி. அதே போன்று ஜென்மராசியில் இருந்து விலகுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அவை உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் உறுதியாக யோகஸ்தானத்திற்குள் ராகு நுழைவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைவாக
நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு. முதல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான தடையுமின்றி உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானம் ஆகிய 11 நுழைகிறாருங்க. செவ்வாய் 11ஆம் இடத்தில் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாக பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சூரியனை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் முற்பகுதியிலும் பிறகு அஷ்டமத்தில் உச்சம் பெற்றும் வலம் வரப்போகிறார். சூரியனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதில் தனலாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள மிக சிறப்பான மாற்றத்தை சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு நினைத்ததை விட வெற்றிகரமாக பல சூழலை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. மிக வலுவாக சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் உச்சம் பெற்றும் வக்ரகதியில் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் புதிதாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. எனவேதான் வெற்றி மீது வெற்றி வரும் தருணம் என்றும் சொல்லக்கூடிய வகையிலும் புதிய வாய்ப்பு நிறைவாக அமையக்கூடிய யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு சப்தமத்தில் வலம் வர போகிறாருங்க. மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைவார். பெரும்பாலும் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் இதுவரை இல்லாத அளவிற்கு நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக ராசியின் அதிபதியான புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை இந்த மாதத்தில் 5 புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.